இயேசுவின் அன்பு சகோதரமே, மே மாதம் 25ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் வணக்கத்திற்குரிய புனிதர் பீட் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த பீட்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். வணக்கத்திற்குரிய புனிதர் பீட் வடக்கு ஊம்புரியா அரசில் உள்ள புனித பீட்டர் துறவு மடம் மற்றும் அதன் துணை துறவு மடமான புனித பவுல் துறவு மடம் ஆகியவற்றின் ஆங்கிலேய துறவியும் அறிஞரும் எழுத்தாளரும் ஆவார். 1899ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ இவரை திருச்சபையின் வல்லுநர் என பிரகடனம் செய்தார். இவர் ஒரு சிறந்த மொழியியலாளரும் மொழிபெயர்ப்பு வல்லுநரும் ஆவார். இவர் ஆழமான ஆன்மீக வாழ்வை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தார். இதன் பொருட்டு இவர் வணக்கத்திற்குரிய என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்டு வந்தார். இவர் ஆசீர்வாதப்பர் சபையை சேர்ந்தவர். இவருக்கு 7 வயது நடக்கும்போது வடக்கு ஊம்புரியாவில் இருந்த துறவர மடத்தில் பெனடிக்ட் பிஸ்காப் என்பவரின் கண்காணிப்பில் பயிற்சியளிக்கப்பட்டு வந்தார். அப்போதிலிருந்தே மறைநூலை ஆழமாக கற்று தேர்வதில் எனது நாட்களை செலவழிக்க வேண்டும் என்று கூறுவார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை, கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுத்தர வேண்டும், திருநூல்களை எழுத வேண்டும் என்பதுதான். அவருடைய ஆன்மீக வாழ்வு ஒரு அமைதியாக ஓடும் ஒரு நீரோட்டம் போன்றது எனலாம். இவர் எழுதிய 45 நூல்களில் 30 நூல்கள் திருநூலை பற்றியதாக இருந்தது. இவர் இங்கிலாந்தில் கல்லூரியில் மாணவர்களுக்கு கற்பித்து வந்தார். திருநூலை பற்றி அதிகமாக போதித்து வந்தார். இவர் ஒரு முறை கற்றுக் கொடுத்தாலே போதும், மாணவர்களின் நெஞ்சில் அவை அழியாமல் பதிந்துவிடும். இயேசுவின் மின்னேற்ற விழா நாளன்று தமது மாணவர்களில் ஒருவராகிய வில்பெர்ட் என்பவரை தன் பக்கத்தில் இருக்குமாறு வேண்டிக் கொண்டார். அவரும் அவரின் விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆனாலும் மற்ற மாணவர்களும் அவருடன் இருந்தனர். அப்போது வில்பெர்ட் புனித பீடை நோக்கி, அன்பு ஆசிரியரே, நேற்று நீங்கள் சொன்னவற்றை நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம். அவற்றின் இன்னும் ஒரு வாசனங்கள் எஞ்சியிருக்கிறதே, அதை நாங்கள் எழுதவில்லை என்றார். அதற்கு புனித பீட், எழுதிக்கொள் என்று கூற அவரும் அதை எழுதி கொண்டார். அப்போது பீட், இந்நிலையில் நான் என் தந்தையிடம் பேசப் போகிறேன் என்று கூறினார். பின்னர் தந்தை, மகன், தூயாவிக்கு மகிமை உண்டாவதாக என்று கூறியபடியே பீட் உயிர் நீத்தார். இவ்வாறு கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் மிக ஆர்வமாயிருந்து அநேக மாணவர்களை இறைப்பாதையில் அழைத்துச் சென்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம், நமது வாழ்வில் சிறந்ததை கற்று அதனை பிறருக்கு கற்பித்து எந்நாளும் இறைவனின் பாதையில் நடந்து செல்ல இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.